கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துவாவை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான துவான்னு சொல்லலாம். ஆனால் இந்த துவாவின் மூலமாக நம்மளுடைய நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் நிறைய சோதனைகள் நடந்து கொண்டே இருக்குது. நம்மளுடைய விதியே இப்படி தானா, ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்ம விரக்தியே அடைஞ்சிடறோம். நமக்கு நல்லதே நடக்காதா, என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளுடைய நிலைமை மாறவே மாறாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ஒரு துவா போதும், உங்களுக்கு எதிலெல்லாம் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையிலையுமே மாற்றத்தை தரும். உங்களுக்கு தொழிலில் மாற்றத்தை எதிர்பார்த்தா தொழில் ரீதியாக அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை தருவான். இல்லை குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எனக்கு குடும்பத்தில் மாற்றம் வேணும், எங்கள் குடும்பத்தினர்கள்லாம் ஒத்துமையாக இருக்கணும், எங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா இந்த துவாவை ஓதுங்க. அது மூலமாக குடும்பத்துடைய ஒற்றுமை கிடைக்கும். இதெல்லாம் இல்லை, எனக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, நோய்கள் இருக்குது, மனக்கவலைகள் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டாலும் இந்த ஒரு துவாவை ஓதுங்க. உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு அமைதியை அல்லாஹ் தருவான். அப்படின்னா இந்த ஒரு துவாலேயே உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு கிடையாது, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், விரக்திகள் இருந்தாலும் அதை அனைத்தையுமே போக்கி நமக்கே நம்ம விதியே இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே வருத்தப்பட்டு இருந்தால் கூட அது அப்படியே மாறி, அப்படிலாம் இல்லை நம்மளுடைய நிலைமையும் நல்லபடியாக மாறும்னு சொல்லி மாற்றி காட்டக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்கும். ரொம்ப சின்ன துவா, நபி அவர்கள் ஓதி வந்த துவா, சஹீஹான துவா, பல அறிவிப்புகளில் பார்க்கக்கூடிய ஒரு துவான்னு கூட சொல்லலாம். அந்த துவா தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. நல்லா பாருங்கள், இந்த துவாவில் ஒரு 4 வார்த்தை தான் இருக்குது. இந்த 4 வார்த்தையும் புரிஞ்சு உணர்ந்து ஓதுங்க. ஏன்னா நம்ம புரிஞ்சு உணர்ந்து ஓதும் போது தான் துவாக்கள் ஏற்கப்படும். அதில் முதல் வார்த்தை என்ன? அல்லாஹும்ம. அல்லாஹும்மனா என்னது? யா அல்லாஹ். அல்லாஹுவை நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்? அழைக்கிறோம். குர்ஆன்லேயே அல்லாஹுவை அழைக்கிறதுல அதிகமாக கொடுக்கப்பட்ட உள்ள வார்த்தை அல்லாஹும தான். அப்போ அல்லாஹுமன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைத்து, இன்னி அஸ்அலுக்க, நான் உன்னிடத்தில் உண்மையாகவே கேட்குறேன், நிச்சயமாக நான் உன்னிட்ட தான் கேட்குறேன், வேறு யார்கிட்டையுமே கேட்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடைசியாக ஆஃபியா அப்படிங்கிறோம். ஆஃபியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஆஃபியாவை வச்சு தான் இந்த துவாவே பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாகுது. அப்போ ஆஃபியானா என்னென்னா, நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஆஃபியா தான். நமக்கு அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்குறான்னா அந்த ரிசுக்கு ஆஃபியா தான். ஆரோக்கியம் கொடுக்குறான்னா ஆரோக்கியம் ஆஃபியா தான். நிம்மதி கொடுக்குறான்னா அந்த நிம்மதி உங்களுக்கு ஆஃபியா தான். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், செல்வம், பதவி, அந்தஸ்துன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே ஆஃபியான்னு சொல்லலாம். அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம ஆஃபியான்னு சொல்லலாம். அந்த ஆஃபியாவை அல்லாஹிடத்தில் நம்ம கேட்குறோம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நிச்சயமாக நான் ஆஃபியாவே கேட்கிறேன், அதை எனக்கு நீ என்ன பண்ணு, கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹிடத்தில் கேட்கணும். அப்படி நம்ம ஆஃபியாவை அல்லாஹிடத்தில் துவா செய்வதன் மூலமாக நமக்கு எதெல்லாம் லைஃப்பில் குறைகளாக இருந்து விரக்தி அடைகிறோமோ அது அனைத்துமே சரி செய்யப்பட்டு நம்ம வாழ்க்கையை ஒரு ஸ்மூத்தாக மாறும்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு துவாவை தான் நீங்கள் பார்த்திங்கன்னா 21 முறை ஓதிவாங்க. ரொம்ப சின்ன துவா தான். இதை ஒழுவோட தான் இருந்தால் தான் ஓதணும் அப்படின்லாம் கிடையாது. துவாவை பொறுத்தளவுக்குலாம் எந்த நேரத்தில் வேணால் ஓதிக்கலாம், யார் வேணால் எந்த நிலைமையில் கூட நம்ம ஓதிக்கொள்ள முடியும். அதனால் இப்போ கேட்ட கையோட 21 முறை நம்ம அனைவரும் சேர்ந்து ஓதிட்டு போவோம். அனைவரும் சேர்ந்து துவா செய்யும் போது அதன் பாக்கியத்தை கொண்டு நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் 21 முறை ஓதிட்டு உங்களுடைய தேவையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கடைசியாக கேட்டுக்கொள்ளுங்கள். வாங்க ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. 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 அல்லாஹும்ம
இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலுமே சிறந்ததை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.